ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ சாம் குரு சுக்ர சனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியேனுக்கு தந்துருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன், பஞ்சபூதங்களை வணங்குகிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும். செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போகுது, புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போகுது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம். ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது. எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உளிக்கின்னு இருக்கோம், எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டின்னு இருக்கோம். அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல் நவகிரகங்களில் வீரியமிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம். அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். திரும்பவும் சொல்கிறேன், செவ்வாய் தானே, இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போகுது, இவர் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாருன்னு அல்ப பிறவி ஆகிய நாம், இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவி தான். கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்மகிட்ட ஒன்றும் விஷயமே கிடையாது. அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது. அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான், முனிவராக இருந்தாலும் சரிதான், அஷ்டமா சித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான், கிரகத்தை எதிர்த்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களே ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அவங்க தான் ஏமாந்து போவாங்க. அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க. ஐயோ செவ்வாய் பயிற்சியா, ஏதோ சாமி சொல்கிறாங்க, இதில் ஒரு விஷயம் இருக்கும், இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே, இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம். அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம். அப்போது அன்பு பக்தர்களே, இந்த ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை செவ்வாய் பகவான் தனக்கு 2ஆம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார். என்னெல்லாம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம், இதெல்லாம் நடக்க போகுது. இது ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ், பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். குருவும் செவ்வாயும் இணைவு. இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது. ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வாருங்கள் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, மீன ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம், செவ்வாயுடைய பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு அங்கே வந்து மீன ராசியை ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றி வச்சிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 40% மீன ராசி என்பர்கள் கல்லோலப்பட்டு ஒரு பயந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அதே ராகு அதே மீன ராசிக்கு 60% வரையிலான மக்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசி என்பர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 24 லட்ச ரூபாய் லாட்டரி சீட்டில் இருந்திருக்கு, சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு. அப்போ பாருங்கள், அப்போது ஒரு 60% அளவுக்கு மீனராசிக்கு அந்த ராகு நன்மையை செய்திருக்கிறார். ஆனால் 40% மீனராசி என்பதை போட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறார். அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நடக்கக்கூடிய சனி 7.5 சனியும் இதற்கு இடையில் வரக்கூடிய 2ஆம் அதிபதியின் மாற்றம் ரொம்ப முக்கியம்.
அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை மீனராசி என்பர்களே, இந்த செவ்வாயுடைய மாற்றம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒன்றை இழந்தால் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் கால நேரமும் ராகுவும் சனி பகவானும் செவ்வாயும் சுட்டி காட்டக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி உங்களுடையதாக இருக்கும். கவலையே இருக்காது, கஷ்டமே இருக்காது. அப்போ மீனராசி என்பவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி தான், ஒரு பையனாக இருந்தாலும், வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அது சிறு வயசில் இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு உத்தியோகம் திருமணமாகி அந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான், இல்லை அதுக்கும் மேலே வயோதிக பருவம் ஒரு நல்ல மெச்சூர்டாக இருந்தாலும் சரி தான். அப்போ நிறைய ஏமாற்றங்கள் மீனராசிக்கு இருந்து வருகின்றது. இந்த ஏமாற்றங்களில் இருந்து நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைத்திட இதோ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கருணை புரிகின்றார். கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே. அப்போ நிறைய பணங்காசுகள் வந்து சேரப்போகுது. தனம், தானியம், தைரியம், விஜயம், வீரியம், அபயம், ஆயுள், ஆரோக்கியம், 8 விதமான ஐஸ்வர்யமும் மீனராசிக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய எனதருமை மீன ராசி என்பவர்களை இந்த செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தில் பௌர்ணமி வழிபாடு, அன்னை வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். பௌர்ணமி தினங்களில் வாராகி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வாராகி வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், கனிம வளங்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ இவங்க யாராக இருந்தாலுமே கூட இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் மீன ராசிக்கு சிறப்பாகவே உள்ளது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இந்த 7.5 சனி இப்போதைக்கு வேலை செய்யாது. சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க மீனராசி என்பர்களே, இப்போ அந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதால அப்போ உங்களுக்கு 7.5 சனி வேலை செய்யாது. இப்போ 9ஆம் அதிபதி நல்ல இடத்துக்கு போய் உட்காந்துருக்கிறதால, உங்கள் ராசிநாதனோடு சேர்கின்றதால இந்த சமயத்தை பயன்படுத்தி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்னவோ, உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ, அந்த மாதிரியான உங்களுடைய கேள்விகளை கொண்டு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த குறிப்பிட்ட 48 நாட்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதத்துக்குள்ளே நிச்சயமாக மீன ராசி என்பர்களே உங்கள் பிரச்சனை பாதியாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது. மெயினாக ஆரோக்கிய மேம்பாடுகள் இருக்கும், ஹெல்த் வைஸ். ஸோ மீன ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ கால நேரத்தை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் இந்த செவ்வாய் பெயர்ச்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான காலமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.